ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு தான் புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போது அவங்க பேர் அங்கேயே கண்மணின்னு வச்சுருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி கூப்பிட்லான்ட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நேற்று தான் கூட்டிகிட்டு வந்தோம், சனிக்கிழமை ஒரு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு பார்த்துக்க முடியல, முட்டி வலி அப்படிலாம் சொன்னாங்க. நானும் சந்தைக்கு போய் பிடிக்கலாம் மாடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊரில் கேட்கும்போது இவங்கக்கிட்ட இருக்குது, நீங்கள் போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. அதனால வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்குது, இப்போ வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஆனால் இது கிடேரி தான், செனை பட்டிருக்கும்னு அவங்களுக்கே டவுட்டாக இருக்குது, எங்களுக்கும் தெரியல. சரி, ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். சாதுவாக தான் இருக்குது, கத்துது கொஞ்சம் அப்பப்போ. அவங்க வீட்டு ஞாபகம் வருதா என்னன்னு தெரியல. சரி, பார்க்கலாம். மாடு வாங்கணுன்னு வந்ததுலேருந்தே ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். சரி, நல்ல மாடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாடு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது செனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு செனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரியல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. நம்ம எதுவும் புதுசாக பேர் வைக்க தேவையில்ல. அது கண்மணின்னு கூப்பிட்டுருந்துருக்காங்க. அவங்க எல்லா மாடுக்குமே பேர் வச்சுருக்காங்க, தங்கலட்சுமி, குணசுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பார்க்கலாம். பாய்.